بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஇ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பல்வேறு புனித நாட்களையும் புனித மாதங்களையும் புனித சந்தர்ப்பங்களையும் நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த புனிதமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல புனித மாற்றங்களை ஏற்படுத்தினால்தான் அந்த புனித மாதங்களை கொண்டு நாம் பலனடைந்திருக்கிறோம் என்பதாக பொருள். ஆனால் அதன் மூலமாக நமக்கு நல்ல மாற்றங்களும் படிப்பினைகளும் மேன்மையும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த புனித நாட்களால் புனித சந்தர்ப்பங்களால் எந்த பலனையும் நாம் அடையவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் புனித ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் திரும்பியதும் அடுத்த வருட ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகுவதுமாக ஹஜ்ஜு சார்ந்த சிந்தனைகள் நம்மோடு இருக்கிற இந்த வேளையில் ஹஜ்ஜை அடிப்படையாக கொண்டு பல்வேறு கூறுகளில் பல்வேறு படிப்பினைகளை அறிஞர்கள் பேசுவதுண்டு. அந்த வகையில் ஹஜ்ஜு தாங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகளில் ஒன்றைத்தான் இன்றைய ஜும்மா உரையிலே நாம் மைய கருத்தாக பேச இருக்கிறோம். அரஃபாவுடைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள். கூடியிருந்த மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்: ஐயு யௌமின் ஹாதா, ஐயு ஷஹரின் ஹாதா, ஐயு பலதின் ஹாதா. இது எந்த நாள், இது எந்த மாதம், இது எந்த நகரம் என்பதாக கேட்கிறார்கள். சகாபாக்களுக்கு தெரியும் இது அரஃபாவுடைய நாள் என்று, சகாபாக்களுக்கு தெரியும் இது துல்ஹஜ் மாதம் என்று, சகாபாக்களுக்கு தெரியும் இது மக்கமா நகரம் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டதற்கு பிறகு சகாபாக்கள் ஒரு சேர சொன்னார்கள்: அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் ரசூலும் தான் அறிந்தவர்கள் என்பதாக சொன்னார். நபி அவர்கள் சொன்னார்கள்: அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த நாள் அரஃபாவுடைய நாள், புனிதமிக்க நாள். இந்த மாதம் துல்ஹஜ் மாதம், புனிதமிக்க மாதம். இந்த மக்கமா நகரம் புனிதமான நகரம். ஆனால் இவைகள் அனைத்தையும் விட புனிதமானது ஒரு முஸ்லிமினுடைய உயிரும் பொருளும் மானமும் என்பதாக சொன்னார். அரஃபாவுடைய நாளை விட சிறந்தது, உயர்ந்தது, மேன்மையானது, மதிப்பு மிக்கது, புனிதமானது ஒரு முஸ்லிமினுடைய உயிரும் பொருளும் மானமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரம் வருகிறார்கள். காபாவை பிரிந்து வருகிறார்கள். நபி அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தந்த தருணம் அதுதான். அந்த காபாவையே சுற்றி சுற்றி வந்தவர்களுக்கு, அங்கேயே அல்லாஹ்வை தொழுது பழகியவர்களுக்கு அதை விட்டு வர வேண்டும் என்றால் அந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து பேசினார்கள். அந்த அற்புத வரிகள் இதுதான்: மா தியபக் வமா அத்தியப ரீஹக் வமா அலமக். நீ எவ்வளவு பரிசுத்தமான காபா, உன்னுடைய மனம் எவ்வளவு பரிசுத்தமானது, நீ எவ்வளவு மகத்தானது. ஹுர்மத்துல் முஃமின் அஅலமு மின் ஹுர்மத்திக். ஆனால் ஒரு முஃமினுடைய கண்ணியம் உன்னுடைய கண்ணியத்தை விட மகத்தானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
காபாவே, எவ்வளவு பரிசுத்தமான, எவ்வளவு மகத்தான, எவ்வளவு கண்ணியமான, மேன்மையும் போற்றுதலுக்கும் உரியது. ஆனால் ஒரு முஸ்லிமினுடைய மானம், மரியாதை, கண்ணியம் உன்னுடைய கண்ணியத்தை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹுர்மத்துல் முஃமின் அஅலமு மின் ஹுர்மதி என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காபாவை பார்த்து சொன்னாங்க, காபாவே, உன்னுடைய பரிசுத்தத்தை என்னால் போற்றி முடிக்க முடியுமா? உன்னுடைய மகத்துவத்தை என்னால் சொல்லி முடிக்க முடியுமா? அந்த அளவிற்கு போற்றுதலுக்குரிய ஆலயம் நீ. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உன்னை விட ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியம், உன்னை விட ஒரு முஸ்லிமினுடைய மேன்மை அளப்பெரியது. எனவே தான் ஒரு முஸ்லிமினுடைய உயிரை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது, ஒரு முஸ்லிமினுடைய பொருளை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது, ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியத்தை சிதைப்பதை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது என்பதாக சொன்னார். கொலை செய்வது ஹராம், ஒரு பொருளை அபகரிப்பது ஹராம். அதே போன்று ஒரு முஸ்லிமினுடைய மானத்தை பங்கப்படுத்துவது, ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியத்தை சிதைப்பது, அதுவும் ஹராம் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். யாரும் யாரையும் கொலை செய்யறோமா? இல்ல. அடுத்தவர்களுடைய பொருளை எடுக்கிறோமா? அதுவும் இல்ல. ஆனால் அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடுகிறோமா என்று சொன்னால் அதில் அலட்சியம் இருக்கிறது. ஒருவரை கொலை செய்வது எவ்வளவு பெரிய குற்றமோ, அடுத்தவர்களின் பொருளை அபகரிப்பது எவ்வளவு பெரிய அவப்பெயரோ, அதுபோன்று அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடுவது, அவர்களுடைய மரியாதையை சிதைப்பது, அவர் குறித்து குறை பேசி அவருடைய உயர்வை குறைப்பது, இதுவும் ஹராம். இதுவும் புனிதத்தில் கை வைப்பதை போன்றுதான். காபத்துல்லாவை யாராச்சும் இழிவுபடுத்துவாங்களா? காபத்துல்லாவை யாராச்சும் இழிவுபடுத்துவாங்களா? காபத்துல்லாவை இழிவுபடுத்துறதை விட மோசமானது ஒரு முஸ்லீமை இழிவுபடுத்துறது. ஒருத்தர் கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் அவருடைய நெற்றியில ஆயிசும் மிர் ரஹ்மத்தில்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவர் என்று எழுதப்பட்டிருக்கும். இறை நிராகரிப்பாளரினுடைய நெற்றியில் கூட இப்படி எழுதப்பட்டிருக்காது. ஆனால் கொலை செய்த ஒருவனுடைய நெற்றியில் ஆயிசும் மிர் ரஹ்மத்தில்லாஹ் என்பதாக எழுதப்பட்ட நிலையிலேயே மறுமையில் எழுவார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவம், அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம். கொலை செய்யறது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விளையாட்டுக்கு கூட இன்னொருத்தருடைய கைத்தடியை எடுத்து ஒளிய வச்சு நீங்க விளையாடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கொஞ்ச நேரம் பதறுவார், திணறுவார், தேடுவார், அதை பார்த்து சந்தோஷப்படுறது, பேனாவை எடுத்து ஒளிய வச்சுக்கிறது, சாவி கொத்தை எடுத்து ஒளிய வச்சுக்கிறது, அந்த மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருத்தருடைய கைத்தடியை எடுத்து ஒளிய வச்சு அவர் தேடுவதை பார்த்து ரசித்து நீங்கள் புலங்காகிதம் அடைய வேண்டாம், விளையாட வேண்டாம். அப்படி ஒரு விளையாட்டு வேண்டாம். ஒரு முஸ்லீமை பதட்டப்படுத்தி, ஒரு முஸ்லீமை சிரமப்படுத்தி அப்படி ஒரு விளையாட்டே தேவையில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு சஹாபி ஒரு பள்ளி வாசல்ல படுத்திருந்தார். தலையில ஒரு மொத்தமான கயிறு வச்சு படுத்திருந்தார். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அவரை முடிக்கிறாம அப்படியே என்ன செஞ்சாங்க, அது அப்படியே பொறுமையா அந்த கயிறை தலையில இருந்து எடுத்துட்டாங்க, இந்த தலைவாணிய உருவுற மாதிரி. முழிச்சு பார்த்தாரு, கயிறை காணல. உடனே அங்கேயும் இங்கேயும் தேடினார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமை பயமுறுத்தாட்டுவது, அச்சுறுத்துவது, பதட்டமடைய செய்வது ஹராம் என்பதாக சொன்னார். இப்னு ஹிப்பான்ல ஒரு ஹதீஸ் வருது, அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் மரணிச்சிட்டார், அவர் கொண்டு போய் கபர்ல வச்சாச்சு. கபர்ல வச்சதுக்கு பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து 100 கசையடி கொடுக்க சொல்லி சொல்றான். அப்ப மலக்குமார்கள் 100 கசையடி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அப்ப அவர் அல்லாஹ்ட்ட கெஞ்சினார், யா அல்லாஹ், இந்த தண்டனை வேண்டாம், குறைச்சிரு. அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். மலக்குமார்கள்ட்ட ஒரே ஒரு கசையடி கொடுங்க என்பதாக சொல்றான். ஒரே ஒரு கசையடியை கொடுக்கறாங்க. அந்த கபர் முழுக்க நெருப்பாக மாறிடுது. அந்த வேதனையை தாழ முடியாம அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செஞ்சேன் இவ்வளவு கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ 2 தவறு செஞ்சிருக்கிற. ஒரு தவறு, தெரிந்தே ஒது இல்லாமல் தொழுதாய். தெரிந்தே ஒது இல்லாமல் தொழுதாய். ஒரு தடவை, காலம் முழுக்க இல்ல, ஒரு தடவை. 2வது, பாதிக்கப்பட்ட ஒருவன் உதவியை வேண்டு நின்றும் நீ கண்டும் காணாமல் சென்றாய். இது நீ செய்த 2வது தவறு. இதற்கான தண்டனை தான் இது என்பதாக
அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தருவதை தாண்டி அடுத்தவர்கள் சிரமப்படுகிற போது கண்ணை மூடிக்கொள்வது கூட மிகப்பெரிய பாவமாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. இது ஹதீஸ், இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸ். என்று சொன்னால் ஒரு முஸ்லிமினுடைய உணர்வுக்கு, ஒரு முஸ்லிமினுடைய உரிமைக்கு, ஒரு முஸ்லிமினுடைய தேடலுக்கு, ஒரு முஸ்லிமினுடைய எதிர்பார்ப்பிற்கு, ஒரு முஸ்லிமினுடைய தேவைக்கு நாம் எவ்வளவு தூரம் உதவிகரமாகவும் உபகாரமாகவும் இருக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ذிக்ருல்லாஹி ஷிஃபாஉன் வ ذிக்ருன் நாஸி தாஉன் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அவனை நினைவுபடுத்திக் கொள்வது, அவன் குறித்து பேசுவது ஷிஃபா, அது நிவாரணம். ஆனால் மக்கள் குறித்து பேசுவது அது நோய் என்பதாக சொன்னார். பேச்சால் கூட அடுத்தவர்களின் கண்ணியத்தை சிதைத்து விடக்கூடாது, குறை பேசிவிடக் கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, வதந்திகளை பரப்பக்கூடாது. இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி இப்படி சொன்னாங்க, கொஞ்சம் கருப்பா இருப்பார்ல அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்பதாக சொன்னாங்க. நான் அவர் குறித்து குறை பேசி விட்டேனே, அல்லாஹ் என்னை பிடித்து விடுவானோ என்பதாக பயந்தார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. அவர்கிட்ட நோய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கேட்டாங்க, நீங்க எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அவர் இவர்கிட்ட காட்டினேன் என்பதாக சொன்னார். அப்ப இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, நீங்க அவர்கிட்ட போயிருக்கலாமே, அவர் இன்னும் நல்லா பாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்பதாக சொன்னார். ஏன் என்று வினவிய போது சொன்னார்கள், அவர் சிறந்தவர் என்று சொல்லி இவர் சிறப்பு குறைந்தவர், திறமை குறைந்தவர் என்று நான் சொல்லிவிட்டதாக உணர்கிறேன் என்பதாக சொன்னார். அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கலாமே, நல்லா பாப்பார் என்று நான் சொன்னது இவரிடத்தில் பார்த்தேன் என்று இவர் சொன்னதால் இவரை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேனோ, இவரை நான் குறைவாக பேசி விட்டேனோ என்பதாக பயந்துதான் நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன் என்பதாக சொன்னார். எவ்வளவு பேணுதல், எவ்வளவு பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல யாராச்சும் புறம் பேசிட்டா அந்த இடத்துல துர்நாற்றம் வீசும். அதை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல யாரோ யாரையோ பற்றி புறம் பேசி விட்டார்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்வார். பிற்காலத்தில் ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய முஹத்திஸ் இடத்திலே மாணவர் கேட்கிறார், உஸ்தாத் அவர்களே, நபி அவர்களின் காலத்தில் புறம் பேசினால் வாடை வீசும் என்பதாக தெரிகிறது, ஆனால் இப்போது அப்படி எந்த வாடையும் தெரியவில்லையே என்பதாக கேட்டார். அப்போது அந்த முஹத்திஸ் சொன்னார்கள், அப்போது யாரும் புறம் பேச மாட்டார்கள், யாராவது பேசினால் அந்த வாடை தெரியும், ஆனால் இப்போது எல்லோரும் பேசுகிறார்கள், அந்த வாடை பழகி போய்விட்டது, எனவே தெரியவில்லை என்பதாக சொன்னார். எங்க பார்த்தாலும் புறம், எங்க பார்த்தாலும் யாரை பத்தியாச்சும் அப்படிங்கும் போது அந்த வாடையால் நிரம்பி போய்விட்டது, எனவே புறத்தால் ஏற்படக்கூடிய வாடை துர்நாற்றம் தெரியவில்லை என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பேணுதலோடும் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் போர் நேரத்துல சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இன்னென்னாரெல்லாம் தபூக் போருக்கு வரலையே, எங்க போனாங்க என்பதாக கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு பேரித்தம் தோட்டத்தினுடைய விளைச்சலும் காசு பணங்களும் அவர்களுக்கு முக்கியமாகிவிட்டது என்பதாக சொன்னாங்க. காசு பணம் அவங்களுக்கு முக்கியமாயிடுச்சு, அதனால அங்க போயிட்டாங்க என்பதாக சொன்னாங்க. அங்க இருந்த ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எதிர்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக வராதவர்களும் நேசிக்கிறார்கள் என்பதாக சொன்னாங்க. அவங்க சாதாரணவங்களாம் இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால வரல, ஆனால் சத்தியமாக அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள், உங்களை நேசிக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஅதே, உம்மை போன்றவர் என் அருகில் இருக்கட்டும் என்பதாக சொன்னார்கள். இப்படிப்பட்டவங்க தான் எனக்கு வேணும். யாரை பத்தியாச்சும் கேட்கும் போது அவர்களை பத்தி உயர்வாக பேசக்கூடியவர் என்னோடு இருக்கட்டும், ஆனால் இப்படி பேசக்கூடியவர்கள் வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். ஒருவர் குறித்து உயர்வாக பேசியதை நபி அவர்கள் ரசித்தார்கள், பாராட்டினார்கள், போற்றினார்கள், விரும்பினார்கள். ஆனால் ஒருவர் குறித்து குறை பேசுவதை நபி அவர்கள் ரசிக்கவில்லை, விரும்பவில்லை, வெறுத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் அருகில் இருக்க வேண்டாம் என்பதை இந்த வார்த்தைகளால் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய உள்ளம் இன்று குறை பேசுவதை தேடுகிறது, விரும்புகிறது, ரசிக்கிறது. அதனாலேயே சில பேர் குறை பேசுறாங்க. இவர் அவரை பத்தி பேசினா இவர் சந்தோஷப்படுவாருங்கிறதுக்காக வேண்டி அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. குறை பேசுவதை ரசிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்துக்காக வேண்டி ஒரு பகுதிக்கு போயிருந்தாங்க.
அந்த பகுதியில் இருந்தவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங். ஒரு பேர் மாலிக். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எங்க மாலிக்க காணவே, அவர் இந்த ஏரியாக்காரர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அங்கிருந்து ஒருத்தர் சொன்னாரு, அவர் முனாஃபிகீன்களோடு பழகிறத நான் பார்த்தேன் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சத்தியமாக அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார் என்பதாக சொன்னார். அப்படி சொல்லாதீங்க, அவர் அவரோட பழகினாரு, இவர் இங்க நின்றுகிட்டு இருந்தாரு, அங்க போய்கிட்டு இருந்தாரு என்பதாக ஒரு குறை கண்ணோட்டத்தோடு பேசுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்று சொன்னால் அடுத்தவர்களினுடைய மரியாதை உணர்ந்து, அடுத்தவர்களுடைய கண்ணியம் உணர்ந்து ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுமே தவிர அடுத்த முஸ்லிம்களுடைய கண்ணியத்தில் கை வைத்து விடக்கூடாது. ஒரு 4 ஹதீஸ் அடுத்த முஸ்லிம்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்த்தக்கூடிய ஹதீஸ். இந்த 4 ஹதீஸை கொஞ்சம் யோசிச்சு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் போதும், இன்னொரு முஸ்லிமிற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது புரிஞ்சிடும். அதுல முதலாவது ஹதீஸ், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. யார் தன்னுடைய கருத்தாலோ தன்னுடைய செயல்பாடுகளாலோ அடுத்த முஸ்லிமிற்கு நோவினை தராமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஹதீஸ். இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும். இரண்டாவது ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. இதுவும் பிரபலமான ஹதீஸ். தனக்கு விரும்பியதையே தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாதவரை அவர் உண்மை முஸ்லிமாக ஆக முடியாது. தனக்கு விரும்பியதையே மற்றவர்களுக்கும் விரும்பாதவரை அவர் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியாது. இது இரண்டாவது ஹதீஸ். மூணாவது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை திட்டுவது பழித்து பேசுவது பாவமாகும், அவரோடு சண்டையிடுவது குஃப்ர் ஆகும் என்பதாக சொன்னார். ஒரு முஸ்லிமை பழித்து பேசுவது திட்டுவது பாவம், அவரோடு சண்டையிடுவது குஃப்ர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவது ஹதீஸ். நாலாவது ஹதீஸ் அற்புதமான ஊமையோடு சொன்ன ஒரு ஹதீஸ். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சமூகம் என்பது ஒரு உடலை போன்று, ஒரு உடலின் ஒரு பாகம் பாதிக்கப்பட்டால் இன்னொரு பாகம் அதற்கு உதவி செய்வது போன்று ஒரு சமூகத்தில் ஒருவர் பாதிப்படைகிற போது அந்த சமூகத்தினுடைய மற்ற அங்கத்தினர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அற்புதமான இலகுவான ஒரு உதாரணத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு ஹதீஸ். இதுவும் பிரபலமான ஹதீஸ் தான். இந்த 4 ஹதீஸையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா புரியும், நம்ம மற்ற முஸ்லிம்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, அடுத்தவர்களுடைய உரிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் 5வது ஹதீஸாக இதையும் நாம் உள்ளத்திலே வைத்துக் கொள்ளலாம். ஹுர்மத்துல் முஃமின் அஅலமு மின் ஹுர்மத்தி. கஅபாவே உன்னை விட ஒரு முஸ்லிமினுடைய உயிர், ஒரு முஸ்லிமினுடைய பொருள், ஒரு முஸ்லிமினுடைய மானம், மரியாதை, கண்ணியம் மிகவும் புனிதமானது என்கின்ற இந்த 5வது ஹதீஸ். இந்த 5 ஹதீஸையும் நாம மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரியும் ஒரு முஸ்லிமை நாம எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் தாங்கி இருக்கக்கூடிய கலிமாவினுடைய மகத்துவம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையினுடைய கண்ணியம், புனிதம், சுவர்க்கத்தை சென்று சேர்க்கக்கூடிய சாவி அது. அந்த கலிமாவை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமிற்கு தொல்லை கொடுப்பது என்பது அல்லாஹ்வை வெறுப்பேற்றுவது போன்றதாக மாறிவிடுகிறது. சில ஹதீஸ்களில் இப்படி வருகிறது, எந்த ஒருவர் ஃபஜ்ரை தொழுது விட்டாரோ அப்படிப்பட்ட ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு எதிராக ஆகிவிடுகிறான் என்பதாக ஹதீஸ் இருக்கு. ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுதுட்டாரு, ஃபஜ்ர் தொழுத ஒருத்தர் போய் ஒருத்தர் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் ரோஷப்படுகிறார். அல்லாஹ் ரோஷப்படுகிறார் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அடுத்தவர்களுடைய உரிமையை புரிந்து அவர்களுடைய மரியாதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை தந்தருள்வானாக.